இந்து ஆலயங்களை குயில் ஹராம் என்றழைப்பது நாட்டில் அண்மைய காலமாக வாடிக்கையாகி இருக்கிறது. மலேசியா பன்முகத்தன்மைக்கும் இன நல்லிணக்கத்திற்கும் இது எதிரானது என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறியுள்ளார். ஆக கடைசியாக தைப்பிங் மருத்துவமனை நிர்வாகம் இந்த குயில் ஹராம் என்ற சொல்லை தனது கடிதம் ஒன்றில் பயன்படுத்தியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் ஆலயம் இருப்பதாக எழுந்துள்ள புகார் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குயில் ஹராம் என குறிப்பிடும் அளவுக்கா அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கையாள தெரியவில்லை. இந்துக்களை அது எந்த அளவுக்கு காயப்படுத்தும் என அங்கிருக்கும் ஒருவருக்கு கூடவா தெரியவில்லை என சிவகுமார் கேள்வி எழுப்பினார். இந்துக்களை அவமதிக்கும் குயில் ஹராம் என்ற சொல்லுக்கு பதிலாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, பதிவு பெறாத என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கலாம். பார்க்க போனால் தொடர்புத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு இந்நேரம் தைப்பிங் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எச்சரிக்கையும் நினைவூட்டலும் விடுத்திருக்க வேண்டும் என சிவகுமார் சுட்டிக்காட்டினார். எனவே இவ்விவகாரத்தை அமைச்சரவை அளவில் விவாதித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அறங்காவலருமான அவர் கூறினார். இதுவரை மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் மட்டுமே இது குறித்த அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதர இந்திய மக்கள் பிரதிநிதிகள் இப்பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என சிவகுமார் கேட்டுக்கொண்டார்.